தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மணிடம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் தோல்விக்கு இடமில்லையே. நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு கிடைத்திடுமே. வார்த்தை இங்கு மனுவானாலும் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். வார்த்தை இங்கு மனுவானாலும் வாழ்வினில் என்றும் குடிகொண்டார். அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் தேற்றவாளராம் தூய ஆவியாரின் அருள்கொடைகளால் நிறைந்திருக்கும் இந்த இனிய நாளில் தூய சகாய அன்னையின் 8ஆம் நவநாளை சிறப்பிக்க இறை சந்நிதியில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் புனித பாத்திமா அன்னை அன்பியம் சார்பாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வரவேற்கிறோம். தூய ஆவியானவரின் நிழலில் அவரின் வல்லமையால் இறைமகனை தன் திருவயிற்றில் தாங்கியவர் நம் அன்னை. மங்கள வார்த்தையின்
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 8ஆம் நவநாள் திருப்பலியானது ஜீவா விஜயலட்சுமி, செல்டன் விண்ணரசி, சுப்பையா சோலையம்மாள், சூர்யா சரஸ்வதி, மிக்கேல் கஸ்தூரி, வினோத் கற்பகவல்லி, பாப்புராஜ் அந்தோணியம்மாள், கப்ரியேல் வேளாங்கண்ணி, பிரபு நந்தினி பிரியா, விஜயராஜ் செல்வி, ஜான் போஸ்கோ ஞான செல்வி, கண்ணன் கரோலின் ஏஞ்சல், அருணாச்சலம் பிரியா, அந்தோணி மத்தை சம்மாள் என்ற புனித பாத்திமா அன்னை அன்பியத்தை சார்ந்த இந்த குடும்பங்களின் நன்றி பலியாகவும் இவர்களுடைய குடும்ப நலன்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியாகிய புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையனின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர்,
ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்திரண்டும் வந்த தாய், எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுறச் செய்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 5 முதல் 7 மற்றும் 13 முதல் 16. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 13 முதல் 16. ஆண்டவர் கூறியது: அசீரியா நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் ரெக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, ஈச்சென்று ஒளி எழுப்பவில்லை. வெட்டு பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அற்புதனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மாறாதது உன் பாசமே, மறையாதது உன் நேசமே. மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாத உன் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததுன்
மறையாதது 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 உன் நேசமே. உறவன்னை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய். நான் உன்னோடு இருப்பேன். இன்று நீ மட்டுமே உறுதி தந்தாய். என் பயணம் முழுதும் தொடர்ந்து வந்தாய். என் களைப்பை போக்க உன் மடியில் தந்தாய். துன்பமில்லா வாழ்வை தந்தாய். இன்பம் காணும் உலகம் தந்தாய். உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. மாறாதது 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 உன் பாசமே. மறையாதது 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 உன் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது. என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது 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 உன் பாசமே. Alleluia, 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 Alleluia. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 அருள் வாக்குகள் 28 முதல் 35 முடிய. லூக்கா 1 28 முதல் 35. அக்காலத்தில் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்முடன் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இல்லை, வலதுகரத்தை உயர்த்தி தந்தைக்கும் இயேசுக்கும் தூய ஆவியாருக்கும் புகழ் செலுத்துவோம்.
தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். சொல்வோம். தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். நன்றி. தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. மாட்சி. தந்தையே உமக்கு மாட்சி, இயேசுவே உமக்கு மாட்சி, தூய ஆவியாரே உமக்கு மாட்சி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் ஒரே கடவுள், 3 ஆட்களாக இருக்கிறார். தந்தை, இயேசு, தூய ஆவியார். அந்த மூவரோடும் நாம் உறவு கொள்ள வேண்டும், மூவரோடும் நாம் அன்பு கொள்ள வேண்டும், மூவரையும் நாம் ஆராதிக்க வேண்டும், மூவரின் ஆசியை நாம் பெற வேண்டும். நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அன்னை மரியா இருக்கின்றார். அவரும் இந்த மூவொரு கடவுளோடு உறவு கொண்டிருக்கிறார். தந்தைக்கும் அன்னை மரியாவுக்கும் என்ன உறவு? யார் சொல்லுவா? கடவுளின் மகள், நம்மை போலவே கடவுளின் மகள். இயேசுவுக்கும் மரியாவுக்கும் என்ன உறவு? ஆமாம், இறைவனின் தாய். அன்னை மரியா இறைவனின் தாய். தூய ஆவியாருக்கும் மரியாவுக்கும் என்ன உறவு? அந்த பிரார்த்தனையில் அதை மரபு மன்றாட்டுகளையும் நாம் சொல்லும்ல, தூய ஆவியாரின் நேசம். சொல்லுங்கள் என்று அன்னை மரியா அழைக்கப்படுகிறார். ஆகவே இறை தந்தையின் மகள், இயேசுவின் தாய், தூய ஆவியாரின் நேசம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். தந்தையின் மகள், இயேசுவின் தாய், தூய ஆவியாரின் நேசம். சொல்லுங்கள். என்னாச்சு? தந்தையின் மகள், இயேசுவின் தாய், தூய ஆவியாரின் நேசம். அப்போ அன்னை மரியாதை போல நாமும் மூவொரு கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும். நாம் யார்? தந்தையின் பிள்ளைகள், இயேசுவின் சீடர்கள். யார் சொன்னா? நீங்களே சொன்னீங்க. இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் சகோதரர்கள், அதுவும் சொல்லலாம். இயேசுவின் சீடர்கள், இயேசுவின் சகோதரர்கள், தூய ஆவியாரின் தூய ஆவியார் நம்முடைய துணையாளர், தூய ஆவியாருடைய துணையில் வாழ்பவர்கள். ஆகவே அன்னை மரியாவை போலவே நாமும் இந்த மூவொரு கடவுளோடு உறவு கொண்டு வாழ வேண்டும். அனைவரும் சொல்லுவோம். தந்தையே உமக்கு புகழ். உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். நன்றி. தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. இன்றைய தலைப்பு தூய ஆவியார், அன்னை மரியாவின் வாழ்வில் தூய ஆவியார். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தூய ஆவியார் செயல்படுகிறார். எப்படி அன்னை மரியாவின் வாழ்வில் செயல்பட்டாரோ அதே போலவே நம்முடைய வாழ்விலும் தூய ஆவியார் செயல்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் இயேசுடைய வாழ்வில் தூய ஆவியார், இயேசுடைய வாழ்வின் தொடக்கத்திலும் நிறைவிலும் தூய ஆவியார் அவரை வழி நடத்தினார். பல செய்திகளை சொல்லலாம், நேரம் இல்லாதனால் நான் அதை சொல்லவில்லை. இயேசு பிறந்ததே தூய ஆவியாரால் தான். தூய ஆவியாரால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். தூய ஆவியாரால் அவர் பிறந்தார். அதன் பிறகு பாலை நிலத்துக்கு தூய ஆவியாரால் அவர் வழி நடத்தப்பட்டார். அப்புறம் திருமுழுக்கு பெறும்பொழுது தூய ஆவியார் என்ன வடிவில் இறங்கி வந்தார்? இயேசுவின் மேலே புறா வடிவில் இறங்கி வந்தார். ஆகவே இயேசுடைய வாழ்வில் தூய ஆவியார் தொடக்க முதல் இறுதி வரையில் இருந்தார். அதே போலவே அன்னை மரியாவின் வாழ்விலும் தொடக்க முதல் இறுதி வரையில் தூய ஆவியார் நேசமாக இருந்தார், வல்லமையாக இருந்தார், ஆற்றலாக இருந்தார். நம்முடைய வாழ்விலும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கி நாம் நற்செய்தி வாசகம் வாசித்தோம். அதில் லூக்கா 1:35, லூக்கா 1:35 வாசிங்க. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ரைட். அப்போ பாருங்கள், தூய ஆவியாரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அப்போ இங்கே வல்லமை, தூய ஆவியாருடைய பல சிறப்புகளில் ஒன்று, அவர் வல்லமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர். ஒரு பாடல் உண்டு, தூய ஆவியார் பாடல், உங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரியல. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே
ஆண்டவரின் ஆவியால் ஆகுமே. பாடுங்க. ஆற்றலாலும் அல்ல அல்ல, சக்தியாலும் அல்ல அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே, ஆண்டவரின் ஆகுமே. ஆகவே இது எசேக்கியேல் இறைவாக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு இறைமொழி. ஆற்றல், தூய ஆவியாருடைய பலவிதமான செயல்பாடில் ஒன்று, அவரால் முடியாது எதுவும் இல்லை, அவரால் முடியாதது என்றும் இல்லை. 37 வாசிங்க, 37 வாசிங்க. ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆகவே தூய ஆவியார் தான் அந்த இயலாமையை இருக்க செய்கிறார், இல்லாமையை இருக்க செய்கிறார். கடவுள் இந்த உலகை எப்படி படைத்தார்? ஒன்றுமில்லாமலிருந்து படைத்தார். சொல்லுங்க, ஒன்றுமில்லாமலிருந்து படைத்தார், ஒரு வார்த்தையால் படைத்தார். அந்த வார்த்தை தான் இயேசு, அந்த வார்த்தை தான் தூய ஆவியார். அந்த தூய ஆவியார் அசைவாடி கொண்டு, தொடக்க நூலில் சொல்லப்பட்டுகிறது, தூய ஆவியார் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அசைவாடி கொண்டிருந்தார், இங்கே நிழல் ஆடி கொண்டிருக்கிறார். பாருங்க, உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆகவே வியப்புக்குரியவற்றை செய்பவர் தூய ஆவியார். சொல்லுங்க, ஆச்சரியமானவற்றை செய்பவர் தூய ஆவியார். வல்ல செயல்களை செய்பவர் தூய ஆவியார். இயலாதவற்றை இயலச் செய்பவர் தூய ஆவியார். உங்களுடைய வாழ்க்கையில் இது என்னால் முடியாது அப்படி ஏதாவது இருக்கா? இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படி ஏதாவது இருக்கா? அவை அனைத்தையும் இருக்க செய்பவர் தூய ஆவியார். அனைவரும் சொல்லுவோம், தந்தையே உமக்கு புகழ். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இது முடியாது, இது நடக்காது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, நடக்க முடியாதை நடக்க செய்பவர் தூய ஆவியார். இயலாததை இயலை செய்பவர் தூய ஆவியார். அதிசயங்களை செய்பவர், அற்புதங்களை செய்பவர் தூய ஆவியார். அதுதான் வல்லமை. ஆகவே அன்னை மரியாவுடைய வாழ்வில் அது நடைபெற்றது. இது எப்படி நடக்கும்? எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனால் தூய ஆவியாருடைய வல்லமை, தூய ஆவியாருடைய வல்லமை. ஆகவே அன்னை மரியாவுடைய வாழ்வில் தூய ஆவியார் நிழலிட்டார். நம்முடைய வாழ்விலும் தூய ஆவியார் நிழலிடும்போது முடியாது, நடக்காது. சில பிள்ளைகள்லாம் பாருங்கள், சில தாய்மை நினைக்காங்க, என் பிள்ளைக்கு படிப்பே வரலன்னா, படிப்பு வராத பிள்ளைக்கு படிப்பு வர செய்பவர் யார்? தூய ஆவியார். தூய ஆவியார் நோக்கி மன்றாட. எல்லாம் வலதுகை உயர்த்தி சொல்லுவோம், தூய ஆவியாரே சொல்லுங்கள், என்னை நிரப்பும், என்னை வழி நடத்தும், ஆற்றல் தாரும், ஞானம் தாரும், வல்லமை தாரும், அறிவு தாரும். ஆமேன். இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு வரல, படிக்க கஷ்டப்படுறாங்க, அப்போ அவங்க யாரை நோக்கி மன்றாடணும்? தூய ஆவியார். அவர்தான் இயலாதவற்றை இயலச் செய்பவர், நடக்காதவற்றை நடக்க செய்பவர், வல்லமையானவர் தூய ஆவியார். அப்புறம் தூய ஆவியாரை பற்றி இன்னொரு செய்தி மரியாவுடைய வாழ்வில் திருத்துதர் பணிகள் நூல் 1:14, திருத்துதர் பணிகள் 1:14. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இப்போ பாருங்கள், அதில் அவர்கள் அனைவரும், அது யார்? அவர்கள் அனைவரும், அது யார்? இல்லை, சீடர்கள் தான். மேலே கொடுத்துட்டு பாருங்கள், 13 பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, திருத்தூதர்கள். சீடர்கள் சொல்ல விட திருத்தூதர். இந்த திருத்தூதர்கள் தான் மாதா கூட சேர்ந்து என்ன செய்கிறாங்க? இறை வேண்டல் செய்கிறார்கள். அதிலிருந்து எங்கே வர்றோம்? 2ஆம் அதிகாரம் 1. அதுக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கு? தூய ஆவியின் வருகை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அப்புறம் 4 வாசிங்க. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். அதனால தான் அந்த நம்முடைய மாட்சி மிகு மறை உண்மைகளில் 3வது மறை உண்மை என்ன?
இல்லை முழிக்கிறீங்க. மாட்சிமிகு மறை உண்மை இருக்குல்ல. 1 இயேசு உயிர்த்தெழுந்தார், 2 இயேசு விண்ணேற்படைந்தார், 3 திரு என்று விழித்தார்கள், அப்போது தூய ஆவியார் அவர்கள் மீது இறங்கி வந்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 3வது என்னது? 1 இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. ஜெபமாலையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலை நினைக்கிறேன். சரியாக கேட்குதா? உங்களுக்கு கேட்குதா? பின்னால் இருக்கிறவங்களாம் பேசுகிறது கேட்குதா? சில சமயத்தில் பாருங்கள், ஊர் பூரா கேட்கும், கோயிலுக்குள்ளே கேட்காது. திருப்பி சொல்லுங்கள். ஊர் பூரா கேட்கும், அந்த மாதிரி சில சமயத்தில் கேட்குதா உங்களுக்கு? ஜெபமாலையில் மாட்சி மிகு மறை உண்மை இருக்குல்ல, 5. 1 இயேசு உயிர் தெழுந்ததை தியானிப்போமாக, 2 இயேசு விண்ணேற்படுத்ததை 3வது என்னது? அதை கொஞ்சம் விரிச்சு சொல்லுங்க. தூயாவியார் அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததை, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சரி, தூயாவின் வருகைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் வழக்கமாக நம்ம மரபார்ந்த முறையில் என்ன சொல்கிறோம்? தூய ஆவியார் அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததை தியானிப்போமாக. அதான் இது. ஆகவே தூய ஆவியார் அன்னை மரியா மீதும் இறங்கி வந்தார். ஏற்கனவே தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர் தான் அன்னை மரியா. ஆனால் எல்லோரும் சேர்ந்து இறை வேண்ட செய்ததான் 1:14 அவர்கள் இறைவனிடம் வேண்டிக் கொண்ட ஒரே மனத்தோடு. அதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை, பேனை வச்சு அண்டர்லைன் பண்ணுறீங்களா? போனதோடு நான் சொன்னேன்ல, ஒருத்தவங்க கொண்டு இருந்திருக்க, மற்றவங்களாம் எங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னது? அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். சொல்லுங்கள். தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவன். அப்போ தூய ஆவியாருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஒரே மனத்தோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும், அன்னை மரியாவோடு இணைந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஆகவே இந்த மாதா திருவிழாவை நம்ம கொண்டாடும் போது மாதாவோடு சேர்ந்து, உங்களுக்கு தெரியுமா, மாதாவோடு சேர்ந்து ஜபமாலை ஜபித்த ஒரு புனிதையின் பெயர் என்ன? யார் சொல்லுவா? மாதா கூட சேர்ந்து ஜபமாலை ஜபித்த புனிதையின் பெயர் என்ன? ஜபமாலை வச்சுருக்கோம், அப்படி காட்டுங்க. ஜபமாலையெல்லாம் காட்டுங்க. போன தடவை நான் காட்டேன்ல, விவிலியம் வச்சுருக்கவங்களாம் காட்டுங்க, ஜபமாலை வச்சுருக்க காட்டுங்க. நிறைய இல்லையே, எல்லார் கையிலையும் ஜபமாலை இருக்கணும், எல்லா கையிலும். அப்போ கேள்விக்கு பதில் என்ன? ஒரு இது கொடுக்குறேன், ஒரு க்ளூ கொடுக்குறேன். லூர்து நகர், பெர்னதத் தெரியுமில்ல? பெர்னதத் 13 வயது சிறுமி. அந்த சிறுமிக்கு மாதா காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து நாமே அமல உறுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ மாதா கையில் ஜெபமாலை இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மாதா சுருவத்தை பார்த்துருக்கீங்களா? மாதா கையில் ஜெபமாலை இருக்குது. லூர்து மாதா சுருவத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை இருக்குது. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த பெர்னதத்தை ஜெபமாலை ஜபிக்கிறார். மாதாவுடைய உதடுகள் அசைகின்றன, கையில் உள்ள மணிகள் அசைகின்றன. ரொம்ப வியப்பான செய்தி. அப்போ மாதா எப்படி ஜெபமாலை சொல்லுவாங்க? ஜெபமாலையே மாதாவை பற்றியதால ஜெபமாலை நம்ம சொல்கிறோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு சொல்லி மாதாவை வாழ்த்துறோம். அதை எப்படி மாதா சொல்லுவாங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். ஜெபமாலை இயேசு மைய மன்றாட்டா, மரியா மைய மன்றாட்டா? இயேசு மைய மன்றாட்டுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஒரே ஒருத்தவங்க தான் கை தூக்கியிருக்காங்க. மரியா மைய மன்றாட்டுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. 2 பேர் 3 பேர் தூக்கிட்டாங்க. தூங்குறவங்களாம் கை தூக்குங்க. 3 பேர் தூக்கிட்டாங்க. கை தூக்காதவங்களாம் கை தூக்குங்க. ஒருத்தர் தூக்கலை. அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியலை. என்ன பேசுகிறேன்னு புரியணும்னா தூயாவியார் வேண்டும். சொல்லுங்கள். இப்போ நம்ம வாஸ்தவங்கள எல்லோரும் தூயாவியார் இறங்கி வந்தவுடனே திருத்தூர் பணிகள் 2:4 அவர் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியான் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறான மொழிகள் பேசிக்கிட்டு இருந்தார்கள். 8 வாசிங்க. அதான் தூய ஆவியார் பல மொழிகளில் பேசுகிறாங்க, எல்லாருக்கும் புரியுது. நானும் ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியலை. நான் சில சமயம் எங்கேயா போவோம், கோயம்புத்தூர் சென்னைக்கெல்லாம் போகும்போது கேட்பாங்க, ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலியா? ஆமாம் திருநெல்வேலி. ஏன்னா உங்கள் பேச்சு திருநெல்வேலி பேச்சு. ஆமாம், நாம் எல்லாம் தூத்துக்குடி பேச்சு தானே, அப்படி உங்களுக்கு புரியலை. அதனால் தூய ஆவியார் இங்கே என்ன பண்ணுறாரு?
புரிகின்ற ஆற்றலை கொடுக்கிறார். அவள் கேட்குறாங்க, எல்லாரும் பல மொழிகளில் பேசுகிறாங்க, அவங்க வந்துடுறாங்க. சரி, அப்போ நான் கேட்குறது என்ன கேள்வி? ஜபமாலை இயேசு மைய மன்றாட்டா, இயேசுவை மையப்படுத்திய மன்றாட்டா, மாதாவை மையப்படுத்திய மன்றாட்டா? பதில் சொல்லுங்கள். புரிஞ்சுதா புரியலையா? மாதாவை மையப்படுத்தி கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? ஜெபமாலை வந்து மாதாவை மையப்படுத்தி மன்றாட்டு, என்ன அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் வந்து உதடுகள் மரியாவை வாழ்த்துகின்றன. சொல்லுங்கள். உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளம் இயேசுவின் மறை உண்மைகளை தியானிக்க வேண்டும். சொல்லுங்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இயேசு பாடுபட்டதை தியானிப்போமாக, இயேசு உயிர் தெழுந்ததை தியானிப்போமாக, இயேசு விண்ணேற் படைந்ததை தியானிப்போமாக. அப்போ வந்து இது ஒரு தியான மன்றாட்டு, ஆழ்நிலை தியான மன்றாட்டு. அந்த தியான மன்றாட்டின் மையம் யார்? இயேசு. இயேசுவின் வாழ்வின் மறை உண்மைகளைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆகவே ஜபமாலை மரியா மைய மன்றாட்டு அல்ல, இயேசு மைய மன்றாட்டு. சொல்லுங்கள். நாலு பேர் சொல்லிட்டாங்க, மிச்ச பேருக்கெல்லாம் புரிஞ்சுதா புரியலையா, கேட்டுதா கேட்கலையா? ஜபமாலை மரியா மைய மன்றாட்டு அல்ல, இயேசு மைய மன்றாட்டு. சொல்லுங்க. ஜபமாலை மரியா மன்றாட்டு அல்ல, இயேசுவின் மன்றாட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அதை மனதில் வச்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நற்கருணை எழுந்தேற்றம் பண்ணி வைத்து நாம் என்ன செய்யலாம்? ஜபமாலை ஜபிக்கலாம். ஏன்னா வந்து என்னது? ஜபமாலை வந்து இயேசுடைய வாழ்வின் மறை உண்மைகளை தியானிக்கிறது தான். நல்லா 2 கேள்வி கேட்பேன், நல்லா கூர்ந்து கேட்டு பதில் சொல்லணும். நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைத்து ஜபமாலை ஜபிக்கலாமா? ஆமாம் இல்லையா? ஜபிக்கலாம். ஏன்னா வந்து இயேசு. திருப்பலி நேரத்தில் ஜபமாலை ஜபிக்கலாமா? கூடாது. நல்லா கவனமாக கேட்டு. கரெக்டு கரெக்டு. திருப்பலி நேரத்தில், ஏன்னா நான் சிலரை பார்த்துருக்கேன், இங்கே அப்படி கிடையாது. திருப்பலி நேரத்தில் என்ன செய்வாங்க? அப்படி சொல்லக்கூடாது. திருப்பலி நேரத்தில் ஜெபமாலை சொல்லக்கூடாது. ஆனால் நற்கருணை எழுந்தேற்றம் பண்ணி வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஜெபமாலை ஜெபிக்கலாம். அது ஒரு தெளிவுக்காக நான் சொல்கிறேன். ஆகவே மாதாவோடு இணைந்து ஜெபமாலை ஜெபித்த பெருமைக்கு சொந்தக்காரி யார்? புனித பெர்னதத். லூர்து நகரில் காட்சி கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் ஜெபமாலை ஜெபிச்சாங்க. ஆகவே மரியாவோடு இணைந்து இறைவேண்டல் செய்தார்கள். சொல்லுங்க. எப்போம்லாம் நாம் மரியாவோடு இணைந்து மாதாவோடு இணைந்து இறைவேண்டல் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் யார் வர்றா? தூயார் வர்றா. அதே முதல்ல நீங்கள் நம்ப வேண்டும், நம்ப வேண்டும், அதை விரும்ப வேண்டும், அதை பெற வேண்டும். நம்பிக்கை இல்லாவிட்டால் அது நடக்காது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யோவான் 5:6 யோவான் 5:6 நாம் வாசிக்கிறோம். 38 ஆண்டுகளாக நலமற்ற ஒரு மனிதரை பார்த்து இயேசு கேட்குறாரு, நலம் பெற விரும்புகிறீரா? சொல்லுங்கள். விரும்ப வேண்டும். ஆகவே நாம் மாதாவோடு இணைந்து மன்றாட வேண்டும். அப்பொழுது தூய ஆவியார் நம் மீது இறங்கி வருவார், நமக்கு ஆற்றல் தருவார், அறிவு தருவார், ஞானம் தருவார், வல்லமை தருவார். நம் வாழ்வில் இயலாதவற்றை அவர் இயலச் செய்வார். நாம் உண்மையில் பாருங்கள், இறைவேண்டல் செய்வதற்கு ஜெபிப்பதற்கு தூய ஆவியாருடைய துணை தேவை. பலருடைய வாழ்வில் அந்த இறைவேண்டல் ஜெப ஆர்வம் இல்லை. நான் 3 விளக்கம் 3 சொல்லுவேன். களைப்பு, சலிப்பு, சோர்வு. சொல்லுங்கள். அப்போ சிலருக்கு ஜெபமாலை எடுத்தாலே என்ன வந்துடுது? களைப்பு, சலிப்பு, சோர்வு, கொட்டாவி, தூக்கம். பைபிளை புரட்டினோடனே என்ன வருது? சலிப்பு, சோர்வு, தூக்கம். வீட்டில் குடும்பமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன வந்துடுது? அம்மா தூக்கம் வருதும்மா, நாளைக்கு சொல்லிக்கலாம். ஆகவே களைப்பு, சலிப்பு, சோர்வு இவற்றை போக்குபவர் யார்? தூய ஆவியார். இறைவேண்டல் ஜெபிப்பதற்கு ஆற்றலை தருபவர் தூய ஆவியார். இறைவேண்டல் ஆர்வத்தை தருபவர் தூய ஆவியார். நம்முடைய உதடுகளில் இறை புகழ்ச்சி ஒலிக்க செய்பவர் தூய ஆவியார். இப்போ நீங்களாம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களில் ஒரு சிலர் எப்போ ஃபாதர் பிரசங்கத்தை முடிப்பாங்க, எப்போ? அதுக்கு பேர் தான் சலிப்பு, சோர்வு, களைப்பு. யாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் இறை வார்த்தை அப்படி தோணுகிறதோ அவங்கெல்லாம் இறை வார்த்தை ஆர்வம் கொண்டவர்கள். ஆனால் இந்த ஆர்வத்தை யார் தர்றா? தூய ஆவியார். களைப்பு, சலிப்பு, சோர்வை நீக்குபவர் யார்?
எல்லாம் வலது கை உயர்த்துவோம். தூய ஆவியாரே, என்னை ஆசீர்வதியும், என் களைப்பை போக்கும், சலிப்பை நீக்கும், சோர்வை அகற்றும், இறை வேண்டல் ஆர்வம் தாரும், ஜப ஊக்கம் தாரும், என் நாவில் இறை புகழ்ச்சி ஒலிக்கச் செய்யும். ஆமென். இது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். நீங்கள் காலையில் முடிக்கிறீங்க, டயர்டாக இருக்குது, களைப்பாக இருக்குது, வேலைக்கு போகணும், அப்போ யார்கிட்ட மன்றாடணும்? தூய ஆவியார். தூய ஆவியாரே களைப்பை. தூய ஆவியார் மன்றாட்டில் இதெல்லாம் சொல்கிறோம். தூய ஆவியை எழுந்தருள்வீர், வானின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர், எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலை வந்தருள்வீர், உன்னத ஆடுதல் ஆனவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே. சொல்லுங்க, யாரு? தூய ஆவியாருடைய பண்புகளை இந்த மன்றாட்டு ரொம்ப அருமையாக சொல்லுது. ஒன்னொன்னையும் நாம் தியானிக்கலாம். அதில் ஒன்று தான் ஆன்ம இனிய விருந்தினரே. சொல்லுங்க, யாரு? தூய ஆவியார் ஆன்ம இனிய விருந்தினர். அவரை நாம் என்ன செய்யணும்? வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க, அப்படி சொன்னால் தான் அவர் வருவார். திருவெளிப்பாட்டு நூலில் இயேசு ஒரு ஊமை சொல்கிறார். எப்படின்னா இதோ நான் கதவண்டை நான் என்ன செய்கிறேன்? கதவை தட்டுகிறேன். அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கதவுல இது இருக்காது, கைப்பிடி இருக்காது. ஏன்னா உள்ளே இருந்து தான் அதை என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். வெளியே இருந்து திறக்க முடியாது. ஆகவே இயேசு கதவை தட்டுகிறார். நீங்கள் திறந்தீங்கன்னா நான் உள்ளே என்ன செய்வேன்? உங்களோடு உறவாடுவேன், உங்களோடு விருந்து உண்பேன். தூய ஆவியார் அப்படி தான். தூய ஆவியாருடைய பெயர் ஆன்ம இனிய விருந்தினர். சொல்லுங்க, விருந்தினர்கள் பல வகை, ஒவ்வொருவரும் ஒரு வகை. நான் சொல்கிறேன், சில விருந்தினர்களுக்கு பேர் வேண்டாத விருந்தாளிகள். சொல்லுங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? திடீர்னு வந்துடுவாங்க, நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க. நாம் இவங்க எப்போ போவாங்க, இவங்க போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன பேர்? வேண்டாத விருந்து. இன்னொரு விரும்பும் விருந்தாளிகள். அப்படின்னா நீங்கள் போவதைங்க, இன்னும் ஒரு நாள் இருங்க, இன்னும் 2 நாள் இருங்க. எல்லா வீட்டுக்கும் 2 வகையானவங்க வந்திருக்காங்கல்ல. வேண்டாத விருந்தாளியும் வந்திருக்காங்க, விரும்பிய விருந்தாலும் வந்திருக்காங்க. தூய ஆவியாருடைய பெயர் ஆன்ம இனிய விருந்தினர். சொல்லுங்க, அவர் வாங்கன்னு சொன்னால் தான் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். சிலர் சொல்லுவாங்கள்ல, என்னை சரியாக கூப்பிடலை அதனால் நான் வரமாட்டேன் அப்படி சிலர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் தூய ஆவியார். ஜென்டில். அதான் புறாவை போல அவர், புறாக்களை போல் கபடற்றவர், அவர் மென்மையானவர். ஆகவே தூய ஆவியாரே வாங்க சொல்லி நாம் கூப்பிடணும். கண்களை மூடி வலது கருத்தை உயர்த்தி சொல்லுவோம். தூய ஆவியாரே, என் விருந்தினராக வாரும், என் உள்ளத்திற்குள் வாரும், என் இல்லத்திற்குள் வாரும், என்னை ஆசீர்வதியும், அமைதி மகிழ்ச்சியை தாரும், பரிவு கனிவை தாரும், என்னை ஆசீர்வதியும், களைப்பை போக்கும், சலிப்பை நீக்கும், சோர்வை போக்கும், ஆர்வம் தாரும். ஆமென். தூய ஆவியார்ட்ட மன்றாடணும். ஒன்று வேறு ஒன்றும் இல்லை. தூய ஆவியார்ட்ட மன்றாடணும். நீங்கள் யாரை போல? அன்னை மரியாவை போல, திருத்தூதர்கள் போல. திருத்தூதர் பணி 1:14. அவர்கள் அன்னை மரியாவோடும் திருத்தூதரோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போ யார் வர்றா? தூய ஆவியார் இறங்கி வருகிறார். அவர்கள் வல்லமையை பெறுகிறார்கள், துணிவை பெறுகிறார்கள். உங்களுக்கு யாருக்காவது பயமாக இருக்குது? நான் சில பிள்ளைகிட்ட கேட்பேன், உனக்கு யாரை பார்த்தா, எதை பார்த்தா பயமாக இருக்கும்? அவன் சிரிக்கிறான். பயமா? அது என்ன? சில பிள்ளைகளும் எனக்கு நாயை பார்த்தா பயமாக இருக்கும். மாவில்பட்டியில் ஒரு பாப்பா பார்த்தா நாயை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. சிலருக்கு சில பைத்தியம் பிடிச்சிருப்பாங்க. புளியம்பட்டிக்கு போனால் அங்கே ஒருத்தர் என்ன ஆடினார், அவரை பார்த்து நான் பயந்துட்டேன். அப்படி சிலருக்கு இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும், சிலருக்கு தனியாக இருந்தால் பயமாக இருக்கும். பயத்தை போக்குபவர் யார்? தூய ஆவியார். ஆற்றல் தருபவர். அதனால் யாருக்கெல்லாம் பயமாக இருக்கிறதோ அவங்க தூய ஆவியார்ட்ட மன்றாடுங்க, அவர் உங்களுக்கு வல்லமையை தருவார். எனவே தான் இயேசு கூறினார், கேளுங்கள் உங்களுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு துணையாளரை தருவேன். இப்போ இயேசு கொடுத்த கொடை தான் தூய ஆவியார். இயேசு நமக்கு பல கொடைகளை கொடுத்துருக்கார். இயேசு கொடுத்த சில கொடைகளை சொல்லுவோம் பாருங்க. 1, இறை வார்த்தை.
2 நற்கருணை, 3 அன்னை மரியா, 3 அன்னை மரியா, 4 தூய ஆவியார். தூய ஆவியார். இதெல்லாம் இயேசு தந்த கொடைகள். இயேசு தந்த கொடை இறை வார்த்தை, இயேசு தந்த கொடை நற்கருணை, இயேசு தந்த கொடை தூய ஆவியார், இயேசு தந்த கொடை அன்னை மரியா, இதோ உம் தாய் என்று இயேசு கொடுத்தார். இயேசு தந்த கொடை. அதனால் இயேசுக்கு நாம் நன்றி செலுத்தணும். எல்லாம் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இறை வார்த்தைக்காக நன்றி, இறை வார்த்தைக்காக நன்றி, உமது திருவுடல் திரு இரத்தத்துக்காக நன்றி, உமது திருவுடல் திரு இரத்தத்திற்காக தூய ஆவியாருக்காக நன்றி, தூய ஆவியாருக்காக நன்றி, அன்னை மரியாவுக்காக நன்றி. அன்னை மரியாவுக்காக நன்றி. ஆகவே அன்புக்குரியவர்களே, நேரமாகிவிட்டது. ஆகவே நான் நிறைவு செய்கின்றேன். நம் எல்லாருடைய வாழ்விலும் தூய ஆவியார் இருக்க வேண்டும். ஆன்ம இனிய விருந்தினராக இருக்கணும். நாம் அவரை வரவேற்க வேண்டும். தூய ஆவியாரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? மன்றாடணும். ஒவ்வொரு நாளும் ஒரு தூய ஆவியார் பாடல் எல்லாத்துக்கும் மனப்படமாக தெரியணும். ஆவியான தேவனே அசைந்தாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆரோக்கியராஜ், வாரும் ஆவியே தூய ஆவியே, ஆவியான தேவனே அசைந்தாடுமே, அருள் பொழியும் ஜீவனே எல்லாம் கைவிரிங்க. வாரும் ஆவியே, வாரும் ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. கண்களை மூடி மன்றாடுவோம். நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. அன்பின் ஆண்டவரே, அன்னை மரியாவின் வாழ்வில், அன்னை மரியாவின் வாழ்வில் வல்லமையாக, வல்லமையாக, துணையாளராக, துணையாளராக, நிழலாக, நிழலாக தூய ஆவியாரை தந்தது போல, தூய ஆவியாரை தந்தது போல எங்களுடைய வாழ்விலும், எங்களுடைய வாழ்விலும் ஆன்ம இனிய விருந்தினராக, ஆன்ம இனிய விருந்தினராக, வாழ்வின் வல்லமையாக, வாழ்வின் துணையாளராக, வாழ்வின் கொடையாளராக, தூய ஆவியாரை பொழிந்தருளும். தூய ஆவியாரை பொழிந்தருளும். ஆமென். ஆமென். அனைவர் எழுந்து நிற்போம். மன்றாட்டுக்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 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 நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உரிமையோடு கேட்கிற இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவி சாய்த்து உமது திருவுளத்திற்கேற்ப அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உந்தன் வழியாக என்னை தந்தே என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் வழியாக என்னை தந்தே என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழவே சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழவே சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பரிவாழ்வை ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையான நலன்களுக்காகவும் நமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக. எல்லார் கண்களை மூடி நீங்கள் தந்த காணிக்கைகள், இந்த அப்பரசம், நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவர் கனிவோடு கண்ணோக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிப்பொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித சகாய அன்னையின் பெருவிழா நாட்களாகிய இன்று நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியார் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானக தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும், இப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள்வீராக. உம்முடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகள் ஆற்றலோடும் ஆவியோடும் தங்களுடைய வாழ்வுதனை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ நீரை அருள் கூர்ந்தருள்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித சகாய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொல்கிறார், தூய் ஆவியாருடைய ஆற்றலின்றி கடவுளை நாம் அப்பா தந்தையே என்று அழைக்க முடியாது. எனவே ஒவ்வொரு முறையும் இந்த இயேசு கற்பித்த மன்றாட்டை சொல்லும் பொழுது தூய் ஆவியார் தான் நமக்கு உதவி செய்கிறார். அதை நாம் உணர வேண்டும். எனவே எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை விரித்து தூய் ஆவியாரோடு துணையோடு கடவுளை அப்பா தந்தையே என்று அழைப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், இவரே நமக்கு துணையாளராக தூய் ஆவியாரை தருபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நலம் தருவதாக. ஆமென். இசையோடு கவி சேரும் சுவை காணவே
ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடவுள் தந்த மாபெரும் கொடைகளுக்காக, ஆசைகளுக்காக, குறிப்பாக இந்த நற்கருணை பெற்ற பிறகு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ரொம்ப நல்ல காரியம். அது நம்முடைய கடமையாகும். எனவே யாருக்கெல்லாம் முழங்காலில் இருக்க முடியுமோ அவர்கள் முழங்காலில் இருங்க. மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம், நின்று கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபமாலை வச்சுருக்கிறோம், ஜெபமாலை கையில் எடுத்துக்கலாம். 50 ஆசிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இங்கே சொல்ல வேண்டிய பதிலுரை, இறைவா உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். இந்த நாளை எங்களுக்கு கொடையாக தந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. இந்த திருவிழா நாட்களின் ஆசீர்வாதங்களுக்காக, இன்றைய மாலை பொழுதின் திருப்பலி கொண்டாட்டத்துக்காக, எங்கள் அனைவரையும் திருப்பலிக்கு அழைத்து வந்ததற்காக, இறை வார்த்தை என்னும் கொடைக்காக, நற்கருணை என்னும் மாபெரும் ஆசீருக்காக, பாவ மன்னிப்பு என்னும் கொடைக்காக, தூய் ஆவியாரை துணையாளராக தந்திருப்பதற்காக, அன்னை மரியாவை தாயாக சகாய அன்னையாக தந்திருப்பதற்காக, அந்த தாயின் பரிந்துரையால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக, தூய் ஆவியார் எங்கள் களைப்பை, சலிப்பை, சோர்வை நீக்குவதற்காக, தூய் ஆவியார் எங்கள் ஆன்ம இனிய விருந்தினராக இருப்பதற்காக, தூய் ஆவியார் எங்களுக்கு இறைவேண்டல் ஆர்வம் தருவதற்காக, எங்கள் இதயத்திலும் இதழ்களிலும் இறை புகழ்ச்சி ஒலிப்பதற்காக, இப்பொழுது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த நீரே எங்களுக்கு அருள் தருவதற்காக, வாழ்வு என்னும் கொடைக்காக, உடல் நலம் என்னும் கொடைக்காக, மகிழ்ச்சி என்னும் கொடைக்காக, இறை நம்பிக்கை என்னும் ஆசிக்காக, இறை அச்சம் என்னும் கொடைக்காக, இறை வேண்டல் ஆர்வத்துக்காக, இறை புகழ்ச்சி என்னும் கொடைக்காக, விவிலிய ஆர்வத்துக்காக, இறை வார்த்தை எங்களை வழி நடத்துவதற்காக, நாள்தோறும் உணவு தருவதற்காக, உடுக்க உடை தந்திருப்பதற்காக, உறைய இல்லம் தந்திருப்பதற்காக, எங்கள் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவு செய்வதற்காக, போதுமான செல்வம் தந்திருப்பதற்காக, கல்வி என்னும் மாபெரும் கொடைக்காக, அறிவாற்றல் என்னும் கொடைக்காக, ஞானம் என்னும் கொடைக்காக, வேலை வாய்ப்பு என்னும் கொடைக்காக, எங்கள் பெற்றோருக்காக, வாழ்க்கை துணைவருக்காக, குழந்தைகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உறவினர்கள் நண்பர்களுக்காக, குருக்கள் துறவியர் ஆசிரியர் வழிகாட்டிகளுக்காக, எங்கள் உபகாரிகள் நன்கொடையாளர்களுக்காக, தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக, நோய்களிலே எங்களுக்கு நலம் தருவதற்காக, எங்கள் அச்சங்கள் கவலைகள் கலக்கங்களை போக்குவதற்காக, எந்நாளும் எங்களோடு வாழ்வதற்காக, கரம் பிடித்து வழிநடத்தி செல்வதற்காக, கண்ணின் மணி போல காப்பதற்காக, எங்கள் வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்ப்பதற்காக, நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் வாழ்வில் அதிசயங்கள், அற்புதங்கள், புதுமைகள், வியத்தகு செயல்களை செய்திருப்பதற்காக, எங்கள் வாழ்வின் நிறைவாக முழுமையாக அனைத்துமாக இருப்பதற்காக, ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஒரு சில வினாடிகள் நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஆண்டவரோடு உறவாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித சகாய தாயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவரோடு இணைந்து மன்றாடவும், தூய ஆவியாரை ஆன்ம இனிய விருந்தினராக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும்.
இந்த தாயுடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்த எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலி புனித சகாய அன்னையின் 8ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடந்தேறிக்கின்றன. எனவே இறைவனுடைய அருளுக்காக, நம் தாயின் பரிந்துரைக்காக இறைவனுக்கும் நம் தாய்க்கும் நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே இன்றைய திரு வழிபாட்டை தலைமையேற்று இறை அருளை நமக்கு பெற்று தந்தவர்கள் அருள் தந்தை குமாராஜா அடிகளார். தந்தையவர்கள் வெம்பூர் பங்கு தளத்தின் பணியாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை இன்று நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருப்பது 8வது தடவை. விவிலிய பகிர்விற்காக 8 தடவை தந்தையவர்கள் நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய பாதுகாவலி சகாய அன்னையினுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியார் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை சிறப்பான விதத்திலே தந்தை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் தந்தை கடவுளை நினைவு கூறுகிறோம், மகனாகிய கடவுளை நினைவு கூறுகிறோம். ஆனால் ஆவியாராகிய கடவுளை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் ஆவியானவரை நினைவில் கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய துணைக்காக, ஆற்றலுக்காக நாம் அன்றாட வேண்டும் என்று தந்தையவர்கள் இன்றைய நாளிலே அருமையானதொரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே தந்தையவர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய அறியாமையிலிருந்து வெளிவர வேண்டும், இறைவனுக்குள்ளாக நம்முடைய ஜெப வாழ்விலே, நம்பிக்கை வாழ்விலே ஆளப்பட வேண்டும் என்பதில் தந்தை அதிகமாக நம்மை விட தந்தை விருப்பமுடையவர்கள். 8 முறையாக தந்தையவர்கள் நம் மத்தியிலே வந்து இறைவனுடைய கருத்துக்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் அதுதான். எனவே இந்த நாளிலும் கூட தந்தையினுடைய உடனிருப்பு நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது, ஒரு புதிய ஆற்றலை தந்திருக்கிறது. நம்முடைய ஊரின் சார்பாக, நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக அன்பான தந்தை குமாராஜா அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, அன்பை இந்த நூலாடையை அணிவித்து நாம் தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களை, நேற்றைய மறையுரையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மாலா ஜேம்ஸ் வேளாங்கண்ணி. அன்பு மக்களே, நாம் நம்முடைய
விழாவினுடைய இறுதி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நாளை தினம் 9ஆம் திருவிழா. நாளை காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து 7 மணிக்கு காலையிலே 9ஆம் திருவிழா திருப்பலியும் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து நள்ளிரவு 11:30 மணிக்கு ஜெபமாலையும் 12 மணிக்கு நம்முடைய தாயினுடைய பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். அன்பு மக்கள், இந்த திரு நிகழ்வுகளில் முழுமையாக பங்கேற்று நம்முடைய தாயின் வல்லமைமிக்க பரிந்துரையையும் இறைவனுடைய நிறை ஆசிரியையும் பெற்று செல்லும்படியாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொண்டு அன்பு மக்கள் இந்த திருவிழாவின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தந்தை அவர்கள் கொஞ்ச நேரம் ஒப்புரவு அருட்சாதனம் கொடுப்பார்கள். அன்பு மக்கள், நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலையிலும் நாளை மாலை வழிபாடு முடிந்த பிற்பாடும் கூட ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த அருமையான வாய்ப்பை அன்பு மக்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்று இந்த வழிபாட்டிற்கு பிற்பாடு புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகள் ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய வேண்டும். அவர்களுடைய பெற்றோரும் கண்டிப்பாக ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கு பெற வேண்டும். மற்றவர்களும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சகாயத்தாயே
திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உள்ள சோத்திற்காகவும் அவர் நினைக்கும் காரியம் நிறைவேறுவதற்காகவும் ஊரின் ஒற்றுமைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. முத்திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் பேர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் ஊரின் பாதுகாவலியான புனித சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறையான புகழுக்குரிய தூய இறை கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக